ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லிங்க் ஹெச்டிஎம்எல்ல எப்படி லிங்க் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறது, ஆங்கர் டேக்னா என்ன, ஸோ எப்படியெல்லாம் இந்த ஆங்கர் டேக் யூஸ் ஆகுது, எப்படி பேஜுக்குள்ளேயே ஆங்கர் டேகை லிங்க் க்ரியேட் பண்ணுறது, அனதர் பேஜுக்கு எப்படி போகிறது, இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஸோ உள்ளே வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம், கூகுள் சர்ச்சுக்கு லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டு கரெக்டாக போகும். வெறும் www.com அப்படின்லாம் கொடுத்தா போகாது. ஹெச்டிடிபி அந்த மாதிரி ப்ரோட்டோக்கால் முன்னாடி கொடுத்துட்டு வெப்சைட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே லாகின் ஆகும், உள்ளே போயிடும், அந்த வெப்சைட்டுக்குள்ளே லிங்க்கு கரெக்டாக போகும். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ரு ஒன்று கொடுத்துருக்கோம், டைட்டில் பிளான் பர்ஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பேசிக்காக கூகுள் சர்ச்சுக்கு ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவுட்புட்டில் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு. ஸோ கரெக்டாக நீங்கள் கீழே கவனித்தா தெரியும், இங்கே வந்து காட்டுது www.google.comனு காட்டுது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் கரெக்டாக அந்த லிங்க்குக்கு போகும். நான் நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால கிளிக் பண்ணலை. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக google.comக்கு போகும். ஸோ நீங்கள் நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள், நீங்கள் ஓனாக டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பேஜுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதே அட்ரிபியூட் தான். இங்கே வந்து learn.html அப்படிங்கிற பேஜுக்கு நான் இந்த பேஜிலேருந்து அந்த பேஜுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 லிங்க்கு கொடுத்துருக்கேன். பிரேக்கிங் டேக் கொடுத்து அடுத்தடுத்து ஒன்று ப்ரைமரி வெப் பேஜாக கொடுத்துருக்கேன், இன்னொன்று செகண்டரி வெப் பேஜாக கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு செக் பண்ணலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு learn.html அந்த பேஜ் ட்ராவல் ஆனது தெரியுது. ஸோ திரும்ப ரிவர்ஸில் வாங்க, செகண்டரி பேஜுக்கு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா perfect.html அந்த பேஜுக்கு ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ திரும்ப ரிவர்ஸில் வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜிலேருந்து ஈஸியாக இன்னொரு பேஜுக்கு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் ரவுட்டிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஹெச்டிஎம்எல்ல ஆங்கர் டேக் சும்மா லிங்கிங் கான்செப்ட் தான். இது ரவுட்டிங் கான்செப்ட்லாம் நான் ஆங்குலர் யூஸ் பண்ணுறப்ப நல்லா சொல்லித்தரேன். அதில் வந்து ரவுட்டிங்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேஜ் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அதெல்லாமே ஆங்குலரில் நான் சொல்லித்தரேன். ஸோ இதெல்லாமே பேசிக்கு. ஸோ ஹெச்டிஎம்எல்ல எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகணுன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஹெச்ஆர்எஃப் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதோட லிங்க்கில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்ன பார்த்து கொடுக்குறோமோ, எந்த ஃபைலோட பார்த்து கொடுக்குறோமோ அதுக்கு அந்த ஃபைல் அதை பார்த்து இருந்துச்சுன்னா அதை பார்த்து முன்னாடி கொடுங்க. ஸோ கரெக்டாக ட்ராவல் ஆகி அந்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணிடும். அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ மூணாவது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். learnperfect.htmlனு கொடுத்துருக்கோம், learn.htmlனு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இதில் என்ன புதுசாக இருக்குன்னா டார்கெட் ஈக்குவல் டு _blank கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அதே பேஜ்லேயே அதே டேப்லேயே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அதே பேஜில் தான் இந்த 2 பேஜுமே ஓப்பன் ஆகிருக்கும், அதே டேபில் தான். பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த டேப்பில் ஓப்பன் ஆகணும். இது வந்து நியூ டேபு, இப்படி கொடுத்துக்கிட்டே போகிற டேப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்கள். டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து _blank அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது அடுத்த டேபில் நியூ விண்டோவாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ. ஸோ இதுதான் அந்த 3வது ப்ரோக்ராமு. ஸோ நான் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். அனதர் பேஜுக்கு நான் போகிற மாதிரியே கிளிக் பண்ணேன்னா அடுத்த பேஜில், அதாவது நீங்கள் கிளிக் பண்ண பேஜ் இங்கே இருக்கும், சாம்பிள் பேஜ் அடுத்த டேப்பில் ஓப்பன் ஆகும். நல்லா ஒர்க் ஆகுதான்னு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அந்த ஆப்ஷனே வராது. ஸோ இதில் தான் அந்த பேக் ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட்டு இருக்க ப்ரோக்ராமில் தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் டேக்கை யூஸ் பண்ணி நான் டார்கெட்டு பிளாங்காகவே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். இந்த பேஸ் டேக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேஸ் டேக்கில் நீங்கள் ஹெட்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறப்ப இதோட வேல்யூ எல்லா இதுக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். அதாவது நீங்கள் இங்கே ஒவ்வொரு இதுக்கு தனித்தனியாக கொடுக்க வேணாம். இப்போ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் நம்ம டார்கெட் பிளாங்க்னு ஒவ்வொரு லிங்க்குக்கும் தனியாக கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பேஸ் டேக் யூஸ் பண்ணி நம்ம முன்னாடியே கொடுத்துட்றோம். எல்லா லிங்க்குக்குமே டேப் வந்து நியூவாக தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் ஓனாக. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் எப்போ பார்க்கலாம். ஸோ 5th ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதே பேஜ்லேயே எப்படி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணுறது, சேம் பேஜ்லேயே எப்படி அந்த கண்டென்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முன்னாடி ஹெச்ஆர்எஃப்னு ஃபைல் நேம் கொடுக்க சொல்லியிருப்போம். பட் ஆனால் இப்போ வந்து அந்த ஹேஷ்டேக் போட்டு முன்னாடி அந்த ஹேஷ்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் எங்கே போகிறீங்களோ அதோட காலமோ இல்லை அதோட நேமை கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் ஏதாவது அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நேமு அபவுட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த நேமுக்கு ஹேஷ்டேக்கு உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக ட்ராவல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான். சேம் பேஜில் ட்ராவல் பண்ணுறது பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ கரெக்டாக அந்த ஹேஷ்டேக் போட்டு அந்த காலத்தில் உள்ள நேமு கொடுத்தீங்கன்னா, அந்த லிங்க்கில் உள்ள நேம் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ட்ராவல் ஆகும். இந்த ப்ரோக்ராமில் அவுட்புட் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஸோ சேம் பேஜில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் எப்படி கொடுக்கணும்னா மெயில் டு அப்படிங்கிற வேல்யூவில் சேர்த்துக்கணும். @gmail.com அப்படின்னு போடுறீங்க, ஏதாவது ஒரு மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடியில் gmail.comக்கு மெயில் பண்ணுற லிங்க்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மெயில் டு அதோட வேல்யூக்கு முன்னாடி மெயில் டு கோலன் உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். மெயிலுக்கு அந்த லிங்க்கு போகும். ஸோ அதோட அவுட்புட் செக் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் டு அப்படிங்கிற அந்த லிங்க்கு கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணால் கரெக்டாக உங்களோட அவுட்லுக்குன்னா நீங்கள் அவுட்லுக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்லுக்கு போகும். இல்லைன்னா அங்கே பாருங்கள் மெயிலுக்கு கரெக்டாக லிங்க்கு ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அது நான் வேண்டாததுனால நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். நான் இமேஜை தான் கொடுத்துருக்கேன். ஸோ land.pngன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், அந்த இமேஜும் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் அந்த இமேஜும் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கீழே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே HTML இல்லை PHP இந்த மாதிரி பேஜ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ட்ராவல் ஆகிடும். பட் இதே நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டு DOC இல்லை DOCX அந்த மாதிரி ஃபைலாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைலெல்லாம் டவுன்லோட் ஆகும். இந்த லிங்க்கில் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் அந்த லிங்க்கை இப்போ இந்த பேஜில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேல்யூக்கு பதிலாக அந்த ஃபைலை கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். பட் ஆனால்
எல்லா ஃபைலுமே அப்படி டவுன்லோட் ஆகுமான்னா ஆகாது. பிடிஎஃப் எல்லாம் ஓப்பன் மட்டும்தான் ஆகும், ப்ரௌசர்லேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் நீங்கள் நல்லா ஸ்கிரிப்டிங் எழுத முடியும். ஸோ அடுத்த ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் பாடிக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா நல்லா கவனமாக பாருங்கள். லிங்க்குன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அது ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். ஏ லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன், அது ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். வி லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன், அதை க்ரீனுன்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்கள் கூகுள் சர்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி கிளிக் பண்ண லிங்க் வந்து அது கொஞ்சம் கலர் வித்தியாசப்படுத்தி காட்டும். நார்மலாக இருக்க லிங்க் வந்து ப்ளூ கலர்லேயும், நீங்கள் ஆல்ரெடி அந்த பேஜில் கிளிக் பண்ணி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் ஒரு கத்திரிப்பு கலர் மாதிரி காட்டும். ஸோ அந்த அட்ரிபியூட்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். லிங்க்குங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக லோட் ஆகிறப்போ அது ப்ளூ கலரில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது ஏ லிங்க்னா ஒன்றும் இல்லை, ஆக்டிவ் லிங்க்கு. அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போகலை அப்படின்னா அது ரெட் கலரில் இருக்கும். போகலன்னு இல்லை, அந்த லிங்க் ஆக்டிவாக இருக்கிறப்ப அது ரெட் கலரில் இருக்கும். வி லிங்க்னா நீங்கள் அந்த லிங்க்குக்கு விசிட் பண்ணிட்டீங்க, விசிட்டட் லிங்க்கு தான் வி லிங்க்கு. விசிட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரீன் கலர்லாம் மாறிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணுறப்ப ஆக்டிவ் பேஜாக இருக்கிறதுனால ரெட்டாக வந்துருக்கும். நீங்கள் டக்குன்னு அந்த ஆக்டிவ் இருக்கும், ஆக்டிவ் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். கரெக்டாக ஒர்க் ஆகும் இது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதோட லிங்கிங்கோட பேசிக் கான்செப்ட்டு இந்த வீடியோவோட முடியுது. இதோட கோடிங் நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.